தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம். இன்றைய ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் தொடர் நிகழ்வாக தசமகா வித்தையில் திரிபுர பைரவி வித்யை குறித்தும் சின்னமஸ்தா வித்யை குறித்தும் சிந்திக்க இருக்கிறோம். முதலில் வருவது திரிபுர பைரவி வித்யாகும். தசமகா வித்யைகளில் ஐந்தாவதான பைரவி வித்யை திரிபுர பைரவி எனப்படுகிறது. இவள் பராவாக் ரூபமாக மூலாதாரம் என்னும் கீழ்ச்சக்கரத்தில் அமைந்துள்ளவள். லலிதா சகஸ்ரநாமத்தில் மூலாதாரைக்க நிலையா என்று 99வது நாமமும் வக்னிமண்டல வாசின்யை என்று 352வது நாமமாகிய வன்னிமண்டல வாசினி என்ற நாமங்களும் திரிபுர பைரவியை குறிக்கும். மூலாதாரத்தில் அக்னி முக்கோணத்தில் திரிபுர பைரவியாகவும், ஹிருதயத்தில் சூரிய மண்டலமான அநாகத சக்கரத்தில் புவனேஸ்வரியாகவும், சகசிராரத்தில் 1000 இதழ் தாமரையில் சந்திர மண்டலத்தில் திரிபுர சுந்தரியாகவும் சக்தி வெவ்வேறு பெயர்களுடன் விளங்குகிறாள். இதில் திரிபுர பைரவி கிரியாசக்தியை குறிக்கிறது. ஆகையால் தான் சிகப்பு நிறம். உபநிடதங்களில் பிரம்ம சிருஷ்டி செய்யத் தொடங்கும் நிலையில் தபஸ் செய்வார்கள், அதாவது ஆலோசனை செய்வார்கள். அந்த தபஸ் சக்தியே பைரவி ஆவாள். தபஸ் என்பது நாம் செய்யும் செய்கையாகையால் அம்பிகையை கிரியாசக்தி என்கிறோம். வேதங்களும் இந்த பைரவி தேவியை அக்னி அல்லது துர்கை என்று கூறி சிகப்பு வர்ணமாகவும், செய்யக்கூடிய தவத்தினால் பிரகாசிப்பதாகவும், கர்ம பலன்களினால் அடையப்படுவதாகவும் துர்கா சுக்தம் பிரார்த்திக்கிறது. திரிபுர சுந்தரி தேவியும் திரிபுர பைரவி தேவியும் அநாகத சக்கரத்தினால் ஏற்படும் பரஸ்பர பிரதிபிம்பங்களாகும். ஆகையால் திரிபுர சுந்தரி மந்திரம் போல இம்மந்திரத்திற்கும் 3 கூடங்கள், அதாவது வாக்பவ, காமராஜ, சக்தி என்னும் பீடங்கள் உள்ளன. மூலாதாரத்தில் இருக்கும் பைரவி குண்டலினி சக்தியை எழுப்பி சகசிராரத்தில் இருக்கும் சுந்தரியிடம் சேர்ப்பாள். அங்கு பெருகும் சுதா சிந்துவால் திருப்தியடைந்து குண்டலினி சக்தி மறுபடியும் மூலாதாரத்தை அடைவாள். அங்கு பைரவியால் ஏவப்பட்டு மறுபடியும் சகசிராரம் செல்வாள். இதையே ஆர்திரம் ஜுவலதி என்ற சூக்தமும் விளக்குகிறது. இந்த அமிர்தத்திற்கே சோமரசம் என்று பெயர். சகசிராரம் சோம மண்டலமாகவும் மூலாதாரம் அக்னி மண்டலமாகவும் உள்ளது. ஆகையால் சோமரசத்தை அக்னியில் சேர்ப்பது என்ற சோமயாகம் இங்கே குறிப்பிடப்படுகிறது. திரிபுர பைரவி தேவி 1000 உதிக்கும் சூரியன்களின் ஒளியை உடையவள். சிகப்பு வர்ணமான மேலாடையும் கபால மாலையும் தரித்தவள். முகத்தாமரையில் புன்சிரிப்பும் 3 கண்களும் ரத்ன கிரீடமும் சந்திர கலையும் தரித்தவள். கைகளில் ஜபமாலையும் புஸ்தகமும் வரத அபய முத்திரைகளையும் கொண்டவள். இந்த அம்பிகைக்கே தேவதைகளுக்கு திருப்தி தரும் சாதனமான ஸ்வாகா என்ற பெயரும், பித்ருக்களுக்கு சந்தோஷத்தை தரும் ஸ்வதா என்ற பெயரும் பொருந்தும். ஜாதவேதசே என்கிற வேதோக்த மந்திரத்தினால் இத்தேவியை உபாசித்தால் பீடா பரிகாரங்களும் தனலாபமும் சகல சம்பத்தும் ஏற்படும். லௌகிக சாஸ்திரிய ஞான விருத்தியும் அடையலாம், வீடு பேற்றையும் பெறலாம். பைரவி மூலாதாரத்தில் உபாசிக்கப்படுபவள். மூலாதாரம் உற்பத்தி சக்தி இருக்கும் இடம். அந்த சக்தியை வீணாக்காமல் பைரவி உபாசனையால் ஊர்த்வரேதசாய் விளங்குபவன் அமானுஷ்ய சக்திகளை அடைகிறான். பராவாக்குடன் கூடியவனாகிறான். 3 காலங்களையும் அறிகிற வல்லமை பெறுவான். ஆகையால் பிரம்மச்சரியம், சத்தியவாக் பரிபாலனம் ஆகிய நியமங்களை அனுஷ்டித்து பைரவியின் அருளால் இகப்பர சுகங்களை பெறலாம். தொடர்வது சின்னமஸ்தா வித்யை. தசமகா வித்யைகளில் 6வது வித்யை சின்னமஸ்தா வித்யாகும்.
இந்த தேவிக்கே தந்திரங்களில் பிரச்சண்ட சண்டி என்னும் பெயர் உண்டு. சின்னமஸ்தா தேவி நம் உடலில் புருவங்களின் மத்திய பாகத்தில் 2 இதழ் தாமரையான ஆக்ஞா சக்கரத்தில் பிரகாசிக்கும் தேவி. காளி தேவியை விட வேகமாகவும் அதிக சக்தியுடன் பிரகாசிப்பதால் பிரச்சண்ட சண்டி எனப்படுகிறாள். சின்னமஸ்தா காலத்தின் சகாயம் இல்லாமலேயே அதிவேகமாக காரியங்களை முடிப்பவள். அவளை நாம் மின்சாரத்திற்கு ஒப்பிடலாம். எப்படி நம் உடலில் மின்சாரம் பாயும் பொழுது மிக வேகமாக உடலில் உள்ள நாடிகள் வழியாக உள்ளே சென்று தன் காரியத்தை முடிக்கிறதோ, அப்படியே சின்னமஸ்தா தேவியும் கண்கள் மூடித் திறக்கும் சமயத்திற்குள் உடல் முழுவதும் வியாபித்து விடுவாள். ஆக்ஞா சக்கரத்தின் 2 இதழ்கள் இச்சா, ஞானம் இவைகளை குறிக்கும். அங்கிருக்கும் சின்னமஸ்தா தேவி அந்த சக்தி ரூபங்களாக இருப்பவள். நமது உடலில் அநேக நாடிகள் இருந்தாலும் முக்கியமாக கருதப்படுவது இதயத்தை வலம் வரும் 101 நாடிகள்தான். சதம்ச ஏகாச்ச ஹிருதயஸ்த நாட்ய என்று கட்டோபனிஷத்தில் காட்டக உபனிஷத் கூறுகிறது. அதிலும் முக்கியமானவை 3. அவை இடா, பிங்களா, சுஷும்னா என்பவை. இவைகளில் சுஷும்னா நம் உடலில் பின்புறம் முதுகு எலும்பின் நடுவில் சஞ்சரிக்கும் நாடி. அதற்கு 2 புறங்களும் இடா, பிங்களா என்னும் நாடிகள் பின்னல் போல் பின்னிக்கொண்டு நம் புருவ மத்தியில் உள்ள ஆக்ஞா சக்கரத்தில் சுஷும்னாவுடன் சேருகின்றன. இதுதான் திரிவேணி சங்கமம். இடா கங்கை, பிங்களா யமுனா, சுஷும்னா அந்தர்வாகினி சரஸ்வதி. இதையே சிதோ சரிதோ எத்ர சங்கதே என்று வேதம் கூறுகிறது. சுஷும்னா நாடியில் செல்லும் அதிபீகர சக்தியே சின்னமஸ்தா. அழகான சந்திரகாந்தியை போல் பிரகாசிக்கும் அமிர்தத்தை தரித்து செல்லும் இடாவர்ணினி தேவியாவாள். சிகப்பு நிறத்துடன் சூரியனைப் போல் விளங்கும் பிங்களா நாடியே டாக்கினி தேவியாவாள். அந்த இடாவர்ணினி தேவியும் டாக்கினி தேவியும் சின்னமஸ்தாவின் தோழிகள். சின்னமஸ்தா தேவி ரதி மன்மதர்கள் மேல் இடது காலை நீட்டி வலது காலை மடக்கிய வண்ணம் இருப்பவள். தேவியின் வலது கையில் கோடாலியும் இடது கையில் தன் துண்டிக்கப்பட்ட தலையையும் தரிப்பவள். தன் கழுத்திலிருந்து ஓடும் இரத்தத்தை தன் கையில் இருக்கும் தன் தலைபாகத்தின் வாயால் பருகும் கோர உருவத்தை உடையவள். சரீரத்தில் கபால மாலையையும் பாம்பை யஜ்ஞோபவீதமாகவும் தரித்தவள். 16 வயதுடைய பெண் உருவம் கொண்டவள் விவஸ்திரை. தேவிக்கு 2 புறங்களிலும் 12 வருடங்களான பெண்கள் போல் பிரகாசிக்கும் வர்ணினி, டாக்கினி என்னும் தோழிகள். நம் உடலில் இருக்கும் பிரம்ம, ருத்ர, விஷ்ணு கிரந்திகளை தன் கையில் இருக்கும் ஆயுதத்தால் அறுத்து பிரம்மாண்டத்தில் உள்ள சக்தியை நம் சரீரத்தில் பிண்டாண்டத்தில் சேர்ப்பதே சின்னமஸ்தாவின் தத்துவம். தலையின் கபால பேதத்தால் சக்தி மனிதனின் சரீரத்தை அடைகிறது. மனிதனின் தலை புத்தியை காட்டுகிறது. புத்தியானது சக்திக்கு அப்பாற்பட்டது. இந்த புத்தி சக்தியால் அறியப்படாதது என்று வேதம் கூறுகிறது. புத்தி சக்தியை தாண்டி நிற்பதற்கு அடையாளமே தலையை துண்டித்த கோபம். ஐம்பொறிகளாகிய இந்திர ஜெயமே ரதி மன்மதர்கள் மேல் தேவி நிற்பதின் தாத்பரியம். இந்த தேவிக்கு இந்திராணி, இந்திரனின் சக்தி என்றும் பெயர். காளி, சுந்தரி, புவனேஷி என்ற சக்திகளின் தேவதா ஸ்வரூபம் மத்தியம தேவதையாகிய கௌரி இந்திராணி எனப்படுவாள். சின்னமஸ்தா தேவியை ரேணுகா தேவி என்றும் சிலர் கூறுவர். ஜமதக்னி முனிவரின் குமாரர் பரசுராமர். அப்பாவின் ஆணையால் ரேணுகா தேவியின் தலையை தன் கோடாலியால் துண்டித்து விட்டார். பிறகு சந்தோஷித்த அப்பாவிடம் அம்மாவையே வரமாக பெற்றார். மகாவிஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராம அவதாரத்தின் சக்தியானபடியால் இந்த ரேணுகா தேவிக்கு சஷ்டி தேவி என்ற பெயரும் உண்டு. உலகில் உள்ள அனைத்தையும் வெற்றி கொள்ளும் வல்லமை உள்ளபடியால் ஏகவீரா என்னும் பெயரை பெற்றவள்.
இத்தேவி மந்திரத்தில் முக்கியமானது தேனு பீஜம் எனப்படும் ஹூம் ஆகும். இதனால் உபாசகனுக்கு இந்திரிய ஜெயமும் மனோநாசமும் ஏற்படுகிறது. இந்த தேவியின் கருணையால் சாதகன் சிவத்தன்மையை அடைகிறான். நல்ல பிள்ளை பேற்றுகளையும் தனதான்யாதிகளையும் வெகு சீக்கிரம் அடைகிறான். அம்பிகையின் அனுகிரகத்தினாலேயே கவித்துவம் பாண்டித்யம் அடைந்து தன்யனாகிறான். இந்த உபாசனத்தால் பெற முடியாதது ஒன்றும் இல்லை. சகல சம்பத்துக்களையும் அடைந்து நிஷ்காம தியானத்தால் வேதாந்த வாக்கிய ஞானமும் அதனால் பரமானந்த லாபமும் அடைகிறான். நாளைய நிகழ்வில் தூமாவதி வித்யை குறித்தும் பகலாமுகி வித்யை குறித்தும் சிந்திப்போம். இன்றைய தினம் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் தொடர் நிகழ்வாக திரிபுர பைரவி வித்யை குறித்தும் சின்னமஸ்தா வித்யை குறித்தும் பகிரப்பட்ட செய்திகளை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.